Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டைக்காய் வற்றல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா, ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் வற்றல் பாத்தீங்க அப்படினா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, இரும்பு சத்து நிறைய இருக்குது, நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்தில் சுண்டைக்காயோட பயன்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க. அப்படிப்பட்ட சுண்டைக்காயில் எப்படி நம்ம குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இதில் முழுக்க மரச்செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம சுண்டைக்காய் வத்தல் அதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். சுண்டைக்காய் வத்தல் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்றதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கேன். இப்போ வத்தல் நல்லா ஒரு 2 minutes வறுத்திங்க அப்படின்னாவே அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், போதுங்க, நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வறுக்கலான்றதை பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் நீங்கள் மிளகு சேர்த்தா போதும். நான் மிளகு ஃப்ளேவர் அதிகமாக வேணுன்றதுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாய் வற்றல் வறுத்துக்கணும் அப்படின்னா, வறுத்து அரைக்கணும் அப்படின்னா அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் வற்றலும் தனியாகவும் இதிலே சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அது ரெண்டுமே பொடியாக வச்சுருக்கனால நான் சேர்க்கல. பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்து செய்யணும் அப்படின்னா இப்போ வறுக்கும் போதே அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு 1 கை அளவு, சின்ன வெங்காயம் 2 கை அளவுங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த சுண்டைக்காயோட மருத்துவ பயன்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இந்த மாதிரி வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் நீங்கி வயிறு தூய்மையாகும். செரிமான கோளாறுகள், வாயு கோளாறுகள்லாம் உங்களுக்கு சரியாகும். ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வத்தல் குழம்பு சுண்டைக்காயில் வச்சு தந்தால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கோங்க, அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அது தெரியாதவங்க நம்மளோட சேனலில் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி உரலில் தான் அரைச்சி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக மிக்சர் ஜாரில் செய்கிறத விட இந்த மாதிரி உரலில் ஆட்டி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் எதுவுமே மிஸ் ஆகாதுங்க. இந்த வற்றல்லே இன்னும் என்னென்ன ரெசிபி செய்யலான்றதையும் நான் என்னோடய அப்கமிங் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்ருங்க. இப்போது அந்த ட்ரையாக வச்சுருக்க ஸ்பைஸ் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதிலே மறுபடியும் ஆட்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த உரலில் ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக மசாலா தாங்க டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா தயாராகிடுச்சு. ஆட்டி முடிக்க போகிறோம். அடுத்து குழம்பு செஞ்சிடலாம். வத்த குழம்பு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாள் வத்த குழம்பு வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் எந்தளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வத்த குழம்பு கெட்டு போகாதுங்க. அதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம்,
வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா 1 week மேலே 1 weekலேருந்து 10 days வரைக்கும் வச்சுருக்கலாங்க. தண்ணி படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் நம்ம சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணுங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வத்தலில் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கவனமாக இருக்கணும் உப்பு சேர்க்கும் போது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் உங்களுக்கு வத்த குழம்பு வெளியிலே இருந்தாலும் கெட்டு போகாது. ஒருத்தருக்கு புளி டேஸ்ட் கம்மியாக தெரியும். அந்த மாதிரி கம்மியாக தேவைப்படுறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல புளி எல்லாம் சேர்ந்து மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வத்தலை அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான சுண்டைக்காய் வத்த குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வாரம் ஒரு முறையாவது நம்ம குழம்புல சுண்டைக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சூடான சாதத்தில் வத்த குழம்பு வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பொரியல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.